Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. வணக்கம். போதைப் பொருள் வழக்கு தொடர்பாக நடிகர் ஸ்ரீகாந்திடம் நுங்கம்பாக்கம் போலீசார் தற்பொழுது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாந்த் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருள் சப்ளை செய்ததாக புகார் எழுந்திருக்கிறது. ஸ்ரீகாந்துக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் நுங்கம்பாக்கம் போலீசார் தற்பொழுது அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நுங்கம்பாக்கத்தில் உள்ள பார் ஒன்றில் தகராறு ஏற்பட்டது. இந்த வழக்கில் அதிமுக பிரமுகர் பிரசாந்த் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். பிரசாந்திடமிருந்து ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் வாங்கியதாக வந்த தகவலின் அடிப்படையில் ஸ்ரீகாந்திடம் தனிப்படை போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. பிரசாந்திடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் ஸ்ரீகாந்த் உண்மையிலேயே பிரசாந்திடமிருந்து போதைப் பொருள் பெற்றாரா, எதற்காக ஸ்ரீகாந்த் பெயர் பயன்படுத்தப்பட்டது என்பது குறித்து காவல்துறையினர் தற்பொழுது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நடிகர் ஸ்ரீகாந்தை பொறுத்தவரை அவர் நடிப்பில் தினசரி கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் உள்ளிட்ட திரைப்படங்கள் அண்மையில் வெளியாகியிருந்தன. தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் ஸ்ரீகாந்த் அவர்கள். ஹரிகரா என்ற தெலுங்கு வெப்சீரிஸிலும் தற்பொழுது அவர் நடித்திருக்கிறார். சமீப காலங்களில் நடிகர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துவது அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியாகி வரக்கூடிய நிலையில் ஸ்ரீகாந்த் அவர்கள் அதிமுக பிரமுகர் பிரசாந்த் அவர்களிடமிருந்து எப்படி போதைப் பொருட்களை பெற்றார், அது எப்படி கைமாறியது உள்ளிட்ட குறித்து தற்பொழுது தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் இந்த இரத்த பரிசோதனை மாதிரிகள் எடுக்கப்பட்டு சோதனை செய்வதற்கும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஒருவேளை ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியாகியிருந்தால் அவரையும் கைது செய்து விசாரிப்பதற்கு தற்பொழுது போலீசார் தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். ஸ்ரீகாந்த் தரப்பு வழக்கறிஞரும் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். தற்பொழுது விசாரணை முடிந்ததற்கு பிறகு ஸ்ரீகாந்த் அவர்கள் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்பது குறித்து முழு தகவலானது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.